அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து இது காலிஃப்ளவர் ஃப்ரை, என்னக்கா முட்டைக்கோவா பொரிச்சி அரபிக் ஸ்டைலில் தான் செய்கிறேன். ஆனால் பாருங்கள் எப்படி செய்கிறேன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். ஒரு முட்டைக்கோவா இது இலை நெத்தி எல்லாம் வெட்டிட்டு துண்டு துண்டாக வெட்டி தண்ணி ஒரு சட்டியில் கொதிக்க வச்சு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு தண்ணி நல்லா கொதிச்சது பிறகு இந்த முட்டைக்கோவா இதை நல்லா கழுவிட்டு போடணும். ஏன்னா மிச்சம் வேக விட்டுறாமல் பார்த்து அளவாக வெந்து இல்லை கத்தியால் குத்தி பார்த்து வரங்கும் கொஞ்சம் இது வெந்திக்கிறமே என்ன கொஞ்சம் வெந்திக்கணும். ஆனால் நல்லா வெந்திக்காசுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து இது நல்லா இருக்கும். டின்னர் டைமுக்கு பானோட ரொட்டியோட திங்கிறது சூப்பராக இருக்கும். இது வந்து அதுக்கு போடுற கீரை. ஆனால் இந்த கீரை இல்லாட்டி உனக்கு இந்த கொத்தமல்லி எல்லாம் சரி வெட்டி போடணும், மெலிசு அரைஞ்சி. இப்போ அதுக்கு தேவையான பேட்டர் செய்கிறதுக்கு இந்த ஒரு 6-7 வெள்ளை வெங்காயம், 2 பச்சை மிளகாய்,
1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு. ஆனால் உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க. எனக்கா எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். டேஸ்ட் பார்த்து டைப்பர் போடுங்க. இது நட்சத்திரம் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் போட்டு இடித்து நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு கீரையும் சேர்த்து போடுங்க. ஒரு 3 முட்டை அதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் இந்த பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேறு ஒரு கோப்பில் மாவு எடுத்து அந்த இது காலிஃப்ளவர் எடுத்து மாவில் பெரட்டி அப்புறம் இந்த முட்டை பேட்டரில் பெரட்டி நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கணும். நல்லா வடிச்சுடுங்க. வடியை காட்டி மீறிங்க, இல்லாட்டி சுருக்க எல்லாம் பபிள் மாதிரி வரும் ஆயிலில். கோல்டன் ப்ரௌன் காட்டும் 2 பக்கமும் நல்லா பெரட்டி பொரிச்சு இருக்கும். ஸோ இவ்வளோ தான், செஞ்சு பாருங்கள். நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.